தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ரிஷபம், அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுமா? காசு மழை கொட்டுற ராசி அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவீங்கல்ல, அப்படி பார்க்கும்போது 12 ராசியில் உண்மையிலேயே இந்த பராபவ வருஷத்தில் அப்பாடா இந்த வருஷம் ஒன்றும் பெரிய அளவுக்கு நம்ம பரிகாரம்னு ஓட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ரிஷபராசிக்காரர்கள் எடுத்துக்கலாம். திருமணம் என்பதே இல்லையோ எப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு குதூகூலமாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளை சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு அற்புதங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். இவங்க எதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சுகஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஹெல்த்துக்கு தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ். 10ல் ராகு இருந்தாலும் அவர் நவம்பர் மாதம் மாறிடுறாரு. ஸோ அந்த ப்ரெஷர்டாக இருந்த ஒரு காலகட்டம் வந்து அவங்களுக்கு மாறுது. அப்போ இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க தான் பயன்படுத்திக்கணும். இந்த ஜூன் மாத குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இந்த 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறது அது சொந்த வீடாகவும் இருக்கிறதுனால நிறைய லாபங்கள் கிடைக்கும். முதல் திருமணத்தில் பலருக்கு சிக்கல்கள் இருக்கும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்கள் விவாகரத்து ஆனவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வருமா அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்கு. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். முக்கியமாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போதுமா இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதா இருக்கட்டும், நம்மளோட ராசிக்கு என்ன விஷயங்கள் நடக்கும், இந்த வாட்டியாவது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் பொது பலன்களாக பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். 3 பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா சௌக்கியமா இருக்குமா? உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. நேயர்களுக்கு வந்து இந்த பராபவ வருஷம் நல்ல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த வருஷமா இருக்குன்னு வாழ்த்துறோம்மா. கண்டிப்பா. எப்பயுமே உங்க 3 பேரும் தனித்தனியா உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசி பார்த்திருக்கோம். 3 பேரும் ஒன்னா வர்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். மேஷத்தை தொடர்ந்து ரிஷபம், அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுமா நீங்க சொல்லுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே நீங்கள்லாம் கேட்பீங்கல்ல, ஜாக்பாட் அடிக்கிற ராசி அது, காசு மழை கொட்டுற ராசி அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவீங்கல்ல, அப்படி பார்க்கும்போது 12 ராசியில் உண்மையிலேயே இந்த பராபவ வருஷத்தில் அப்பாடா இந்த வருஷம் ஒன்றும் பெரிய அளவுக்கு நம்ம பரிகாரம்னு ஓட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ரிஷபராசிக்காரர்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 விஷயம். ஒன்று, அவங்களுக்கு 3ல் குரு உச்சம் அடைகிறாரு. 2வது சனி லாபத்தில் இருக்கார். ஸோ 10ல் ராகு இருந்தாலும் அவர் நவம்பர் மாதம் மாறிடுறாரு. ஸோ அந்த ப்ரெஷர்டாக இருந்த ஒரு காலகட்டம் வந்து அவங்களுக்கு மாறுது. அப்போ இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க தான் பயன்படுத்திக்கணும். ஒரு திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பராபவ வருஷம் ரிஷபராசினியர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், இது நாள் வரைக்கும் பிள்ளைங்க பிரிஞ்சிருக்கலாம், இல்லை பெற்றோர்கள் பிரிஞ்சிருக்கலாம், எல்லாம் ஒன்று கூடியதாக இருக்கும். ஈகோவை விட்டு கொடுத்து இருந்தாங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு பராபவ வருஷம் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஸோ அது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். படிக்கிற குழந்தைங்களுக்குமே இந்த ஆண்டு வந்து, ஏன்னா 4ல் கேது இருக்கார் இல்லையா, கொஞ்சம் இது நாள் வரைக்கும் தடையெல்லாம் இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையும் மாறும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் நல்லாவே கிடைக்கும். நல்ல யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கலாம். ஸோ அவங்க அதுக்கான முயற்சி பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதை அவங்க திரும்பவும் அவங்க முயற்சி செய்யும்போது கிடைக்கும். எப்போவுமே நம்மளுடைய சைக்காலஜி எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நமக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, 2வது கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த ஃபீலிங் இருக்கும். ஐயோ எனக்கு முதல் கல்யாணத்தை நினச்சே பயமாக இருக்குது, நான் ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. பட் 2வது அதை விட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது அந்த பொறி தட்டுது அப்படின்வாங்கல்ல. இப்போ ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு, இது நாள் வரைக்கும் எனக்கு திருமணம் வேண்டாம், நான் ரொம்ப ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க கூட நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல எதிர்காலம் இருக்குது. ஸோ நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை காத்திருக்குது. இதை எல்லாத்தையும் தகுந்த சமயத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 2026 அப்படின்னு சொல்லலாம். இல்லை பராபவ வருஷத்தில்
பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க பஞ்சநாதன் சார். ஜாக்பாட் அடிக்கும், ஆனா இதுலலாம் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம்? நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் அதி புத்திசாலிகள்மா. கலைத்துறையில் சாதிக்கக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடியவங்க, வியாபாரத்தில் சாதிக்கக்கூடியவங்க. அது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா, பலருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது அமைஞ்சிடும். அது வேலை நிமித்தமாக ஒரு ஃபாரின் போகிற விஷயமா இருக்கலாம், இல்லை சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் செட்டில் ஆகிறதா இருக்கலாம் இருக்கும். இவங்க எதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சுகஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஹெல்த்துக்கு தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இவங்க கொடுக்கணும். வீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனை வரும். ஒரு பலருக்கு பூர்வீக சொத்தோ இல்லை வீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனையோ அது ஏற்படும். 3ல் குரு பகவான் வந்து உச்சமடைகிறார். பொதுவாக 3ல் குரு பகவான், குரு உச்சம்ங்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி எடுத்துக்கிட முடியலை. 3ல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஜாதகங்களில் இளைய சகோதரனோடு பிரச்சனைகள் வருது. அப்போ சொத்து சம்பந்தமாக இளைய சகோதரனோடு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள், இளைய சகோதரனுடைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பத்திரப்பதிவிலேயோ சொத்து விஷயங்களையும் இவங்க கூடுதல் கவனத்தோடு இவங்க இருக்கணும். திருமண விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோட சனி சேர்றது 11வது இடத்துல. முதல் திருமணத்தில் பலருக்கு சிக்கல்கள் இருக்கும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்கள் விவாகரத்து ஆனவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வருமா அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்குது. ஸோ கல்யாண விஷயத்தில் நல்ல விஷயம் இருக்குது. சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறோம். தேக ஆரோக்கியத்தில் ஒரு அக்கறை தேவைப்படுது. இடமாற்றம், வெளிநாட்டு யோகங்கள் அப்படின்னு தேடி சேர்ந்து அமையுது. இதெல்லாம் ரொம்ப யோகமாகவே ரிஷபராசிக்கு. திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பிசினஸ் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ட்ரீம். ரிஷபராசி என்பர்கள் வந்து சுய தொழில அதிகமா விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விஷயங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி அமையும் சார்? நம்ம பொதுவாக இந்த குரு பயிற்சிங்கிறது வைகாசி மாதம் ஜூனில் வந்துடுது. இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சி ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இந்த 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறது அது சொந்த வீடாகவும் இருக்கிறதுனால நிறைய லாபங்கள் கிடைக்கும். சொந்த தொழில்களில் ரொம்ப காலமாக துவண்டு போய் மலைச்சு போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு வடிகால், ஒரு நிவர்த்தி கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் கிடைச்சிரும். 2வது 3ஆம் இடத்துல குரு போய் அமருகின்ற போது ஐயா சொன்னார், உடன்பிறப்புகளோடு ஒத்து போகிறது கடினம்னு சொன்னார். அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒத்து போக வேண்டிய கட்டாயங்கள் நிகழும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பேப்பர் போடுற போது செய்கிற போது அங்கே உள்ள அதிகாரிகள் வம்பு பண்ணுறவன், வழக்காடுறவன், குறுக்க நிற்கிறவன் எல்லாரையும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஒத்து போக வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட வருடமாக இவங்களுக்கு ஒரு பாடம் நடத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் லாபங்கள் மட்டுமல்ல, குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பிரமாதமாகும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மனைவி சென்னையில் இருப்பாங்க, கணவர் துபாய் போய் 2 வருஷம் ஆயிருக்கும், வேலைக்கு போயிருப்பார். இவங்கெல்லாம் ஒன்று கூடி வாழக்கூடிய தருணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அம்மா அழகாக சொன்னாங்க, 2வது கல்யாணத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இவங்க. அந்த 2வது கல்யாணம் சம்மந்தப்பட்டதுன்னு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் என்பதே இல்லையோ எப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு குதூகூலமாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளை சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு அற்புதங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். இப்படி இந்த வருஷத்தை பொறுத்தளவு தொழில் பண்ணக்கூடியவங்க, குடும்பம் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே ஒரு மனமகிழ்ச்சிக்கு என்ன வேணுமோ அவைகளெல்லாம் பராபவ வருடத்தில் கச்சிதமாக ரிஷபராசிக்காரங்க பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும்.